நிகழ்ச்சியை தொடர்ந்து மீண்டும் அப்படியே இணைஞ்சிருக்கிறோம் உங்களுடைய தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி நிகழ்ச்சியினோட தாங்க. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட இணைஞ்சிருக்கேன் செல்ல பொண்ணு ஷலோமி. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட இணைஞ்சிருக்காரு உங்கள் கியூட் பையன் ஃபயாஸ். அப்படியே பாத்தீங்கன்னா ஷலோமி நம்மளோட அழகு மன்னன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஆமா வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய அவர் யாரு பேரை யாருக்குமே இப்ப நம்ம அவருக்கு அவர் பேரை யாருமே அறிவிக்க வேணாம். அவர் பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டியே தான் நடத்துறதுல இருந்து பேசுறதுல இருந்து அனைத்துமே ஜோக்காவே அப்படியே பின்னி படல் எடுப்பாரு. ஆமா நாங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து ஆரம்பத்திலே வந்து இருந்துட்டாரு. அவரை பார்த்தது அப்படியே நமக்கு காமெடி எல்லாம் அப்படியே தன்னாலே அப்படியே வருது அப்படின்னு சொல்லலாம். அவரை பாருங்களேன், பார்க்க போல நம்ம ரசிகர்கள்லாம் அப்படியே அவங்களுக்கு எப்படி சொல்றது, நம்ம ரசிகர்களுக்கு அப்படி சொல்ல முடியாது, நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்காங்க முன்னுக்கு. அவங்க அப்படி யார் ஒரு மாசின்னு அவங்களை அறிமுகப்படுத்தி வைப்போமா? சஸ்பென்ஸ் வேணாமே ஃபயாஸ், நாங்க சொல்லிடுவோம் யாருன்னு நம்மளுடைய நேயர்களுக்கு. சரியா சொல்லுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய மிமிக்ரி மன்னன் நம்ம ரஞ்சித். வெல்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே, அப்படி நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து நீங்க நிகழ்ச்சியை தோக்குது அண்ணாவிட்ட நான் 2 வார்த்தை கேட்டே ஆகணும், நிச்சயமா கேட்டே ஆகணும், பேசி ஆகணும். ஆனா எப்படி நீங்க லைஃப்லாம் நீங்க உங்களுக்கு லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப்ல ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் என்ன சொல்றாங்க? இருந்தா தானே அதெல்லாம் நமக்கு எங்கம்மா செட் ஆகுறது அப்படிங்கிறாரு. அப்படியே சொல்லலாம். இப்ப நிகழ்ச்சி நம்ம தொகுத்து வழங்குறதுக்கு முதல் ஒரு லைட்டா ஒரு பாடலோ ஒரு ஜோக் அப்படி போயிட்டு வரலாமா? நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து எப்பவுமே நாங்க வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக வந்து பாடல்களையும் அப்படியே காமெடி எல்லாம் அப்படியே நாங்க வழங்கிட்டே இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில ஆரம்பத்திலே ஒரு அட்டகாசமான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி. ये शक्ति நான் என்ன சொன்னேன்? பட்ஜெட்ல வாசிங்க, ஒரு தவுளு ஒரு நாதஸ்வரம் ஒரு ஜிஞ்சாக் போதும் சொன்னல. இப்படி திருவிளையாடல் படத்துல வர பாலையா குரூப் மாதிரி செட்டா வந்தா எவன் துட்டு கொடுக்கறது? மத்தவங்க சாமான தூக்கிட்டு கிளம்புங்கடா. எல்லாம் கிராண்டா இருக்கணும்னு உங்க மாப்பிள்ள தாங்க சொன்னாரு. மாப்பிளையா? எவன்டா அது மாப்பிள? மச்சான் நான் தான் மச்சான். நினைச்சேன். என்ன மச்சான் நீங்க சாங் நேரத்துல ஃபைட் பண்ணிட்டு ஒத்து நீ ஒத்து, தவுளு நீ குத்து, நாது நீ ஊது. பொண்ணத்தான்னு திமிரா கேட்டது ஒரு காலம். இப்ப மாற்றி முனியில் பொண்ணு தேடி லூசா அலையிறோம். நம் வீட்டு பக்கத்துல இருக்கும் நெய்பர் பேரு தெரியாது, ஆனா பேஸ்புக்ல உலகம் பூரா ஃப்ரெண்ட தேடுறோம். உள்ள மீனாட்சி உன் கண்ண வேலை என்னாச்சு? எப்படி எல்லாம் இப்ப நாம எங்க பேசுறோம்? எல்லா கையில் செல்போனு, அதில் சினிமா பாட்டு ரிங்டோனு. மனசு விட்டு பேச மறந்து போலி வாழ்க்கத்தான் வாழுறோம். தக்கத்தையா தக்கத்தையா தக்கத்தையா, இந்த உறவுகள் எல்லாம் உலகம் பேசையா. தக்கத்தையா தக்கத்தையா தக்கத்தையா, அட ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு சுகமையா. பாத்தியா பொம்பளையும் கூட ஆடுறான். ஏய் நீ ஆம்பளையும் கூட ஆடவே மாட்டியா? வா ஏன் கூட ஆடு. அட போங்க மச்சான், கூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு. அப்பனோட அப்ப பேர மறக்கிறோம், பிள்ளைக்கு சச்சின் தோனி பேரை வச்சு வளர்க்கிறோம். அப்ப பாத கத்தர மறந்துட்டு பின்னால புலம்புறோம். டிவி பெட்டி முன்ன நித்தம் கிடக்கிறோம், அதில் தேவையாடும் பெண்ணை கொண்டு உருகுறோம். பார்க்க வந்த சொந்தங்கால காக்க வச்சு பாசத்தை பஞ்சராக்கி அனுப்புறோம். தாலாட்டு பாட்டெல்லாம் தாடாம பூச்சேடா, அடக்குத்து பாட்ட கேட்டுத்தான் இப்ப பச்சை குழந்தையோ தூங்குது. தக்கத்தையா தக்கத்தையா தக்கத்தையா, இந்த
இந்த உறவுகள் இல்லா உலகம் வேஸ்டையா. தக்கத்தையா தக்கத்தையா தக்கத்தையா, அட ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு சுகமையா. வாங்க மச்சான் இப்ப ஆடலாம். எதுக்கு? என் முட்டி உடையத்துக்கா? இந்த மூமெண்ட்ல என்னால ஆட முடியாது, என்ன விட்றா. கட்டு கட்ட பணம் வந்து பலன் இல்ல, உன்னை கட்டி கொஞ்சம் சொந்தம் வேணும் மாப்பிள்ள. நாடு நாடு சுத்தினாலும் வீடு வந்து சேரும் போது நிம்மதி பிறக்குமே. அண்ணன் தம்பி சண்டை கூட நடக்கலாம், அதில் ஆளுக்கு ஒரு பல்லு கூட உடையலாம். வேறொருத்த யாரோ வந்து அண்ணன் மேல கைய வச்ச தம்பி மனு துடிக்குமே. காத்தன்னு சொன்னாலே காத்தைக்கும் கூட்டம் வரும். பாடான மனுஷன் தானே பாதி பாதியா வாழறோம். தக்கத்தையா தக்கத்தையா தக்கத்தையா, இந்த உறவுகள் இல்லா உலகம் வேஸ்டையா. தக்கத்தையா தக்கத்தையா தக்கத்தையா, அட ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு சுகமையா. அப்படியே ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து நாங்கள் அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில மட்டும் நாங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களையும் நாங்கள் காமெடிஸ் எல்லாம் அப்படியே தந்துட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன ஃபயாஸ், நான் வந்து காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். அதாவது குரூப்ல வந்து எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்படி என்னன்னு பார்த்தா, பொண்ணுங்க வந்து, அதாவது கேர்ள்ஸ் வந்து எல்லாரும், எல்லா பசங்களுக்குமே வந்து அந்த ரக்ஷா பந்தம் இருக்குல்ல, அந்த டே அன்னைக்கு வந்து அந்த பசங்களுக்கு வந்து கையில ராக்கி கட்டிட்டு அண்ணா அண்ணா அப்படிங்கிறப்போ நாங்களும் அதை நிறைய வாட்டி அனுபவப்பட்டுக்கிறோம். ரஞ்சித் நீங்க எப்படி என்ன மாதிரி? கண்டிப்பா சொல்லுங்க. அப்ப வந்து ஃபயாஸ் இத மாதிரி உங்களுக்கு முன் அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? நிறையவே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை நான் அப்படியே ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டேன். ஃபயாஸ் முடிங்க ஜோக்கல் அப்புறம் நாங்க சொல்றோம். நாம ஏன் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நமக்கு பிடிச்ச பொண்ணுங்க எல்லாருக்கும் தாலி கட்ட கூடாது அப்படின்னு மாதிரி போட்டுருக்காங்க. குட் ஐடியா. நமக்கு இல்லம்மா, அது எங்களுக்கு. பிடிச்ச பொண்ணுங்க எல்லாருக்கும். இல்ல அவங்களே ஒரு பையன்தான் சந்தேகமே இல்ல, பையன்தான். ஆமா ஆமா. நான் ஃபயாஸ் உங்களை பத்தி நான் நேர்கள்ட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து அதை மறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபயாஸ். சோ நீங்க என்ன பத்தி எதுவும் சொல்ல தேவையில்லை, சரியா? அதாவது நாங்க எப்பவுமே கியூட் பொண்ணுதான், எங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சலோமி சொல்றாங்க. ரஞ்சித் இப்ப இவ்வளவு நான் மட்டும்தான் தனியா மாட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க என்ன சப்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்படியே கலாய்னு கலாய்ச்சு அப்படியே சலோமி அப்படி போட்டு வாங்கிடலாம், அப்படிதானே? செஞ்சிடலாம் அப்படின்றீங்க. நான் அதுக்குள்ள அப்படியே சிக்க மாட்டேங்க, அப்படியே தப்பி ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்மளோட ஃபயாஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தப்பி ஓடுவீங்க. பொண்ணுங்கள்லாம் மான் மாதிரிமா, பின்னாடி போனா சங்குதான். நாங்க எப்படியாச்சும் தப்பி ஓடிடுவோம் ஃபயாஸ். அதாவது உங்க மாதிரியான பசங்க கிட்ட இருந்து நாங்க அப்படியே பாஞ்சு தப்பி நம்மளோட நல்ல பையங்க தானே. நம்ம என்ன நினைச்சு நாம ரொம்ப நல்ல பையன் மாதிரி அப்படி தப்பி ஓடத்தானு. ஆமா, நீங்க நல்ல பசங்க தெரியும் எல்லாருக்கும். சார் தொடர்ந்து நம்ம சார் இப்ப பாடலோட இணையலாமா இல்ல காமெடி அப்படி ஏதாவது இணையலாமா? நம்ம வந்து ஃபயாஸ் வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம போட்டுட்டு இருக்கிற கடியெல்லாம் அப்படியே நேரில் வந்து கேட்டுட்டு நம்மள எரிச்சல் ஆயிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து அடுத்த காமெடி ஏதோ ரஞ்சித் ஏதோ சொல்ல வர்றாரு நாட்டுக்கு. நாட்டுக்கு எதுவும் சொல்ல வரல, நம்மளுக்கு பிடிச்ச காமெடிக்கு போயிடலாம்னு சொல்ல வரல. காமெடி பீஸே காமெடிங்குதான், பண்ணிடலாம்ப்பா. அப்படியே காமெடி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவே 2 பேரும் சேர்ந்து லோ 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 லோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம்.
எத்தனை வருஷமா சாணி எறியுது? 7 தலைமுறையா எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி படிச்சுன்னு ஒட்டிக்க. சாணிக்கு பதிலா பந்த கொடுத்து எறிவியா? எறிவேன், ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால இருப்பா எரியறேன். அங்க செவரெல்லாம் இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பொண்ணு? சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி இல்ல, கங்குலி. எருமைக்கு பிறந்த எருமை 7 கழுத வயசாகி போச்சு. இந்த நடு ரோட்ல டயரை ஓட்டிக்கிட்டு வெக்கமா? இதுல என்ன வைக்கம்? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதுதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி, அதை விட உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்க இந்த கிரிக்கெட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறான். ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லைங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லைங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ, அது இல்லைங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. வேற என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு. புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது, ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய், ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா, பாஞ்சு பிடிக்கலாம்ல. இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு சாப்பிடுவேனே, அது முடியாது. ஏய், எடக்கு மடக்காவே பேசுறேன். உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லீங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னி இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்டம் ஆடிட்டு இருக்க? இப்படித்தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன ஓலன்னு சொல்லு. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு. சரி, அது இருக்கட்டும். நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். ஆஹா, மாப்பு அந்த தேங்காயோட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம். ஆஹா, ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஏப்பப்பட்டி அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. ஏப்பப்பட்டி 50 ஓவரில் 280 ரன்கள். ஏப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? ஆலமட்டிய கல்யாண வீட்டுல களவாண்டு கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது. ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டணும். கேப்டன், கேப்டன், என்னையா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கு கேப்டன். அப்ப போ. கேப்டன், கேப்டன் இருங்க கேப்டன். என்ன கேப்டன்? கட்டுன பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன். நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே இந்த கட்டையால அடிச்சு பிச்சு போத்துறேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன், கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு 1 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய், இது என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையிலே பெண்ட கட்டிங்க. போடா, சரி, போடா. இதுக்கு தேங்காய் பொறுக்கிறது ஈத்தரமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. யார பார்த்து தேங்காய் பொறிக்கிட்டு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறிக்கிட்டு இருந்த. ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். உங்க டீம் முகர கட்டையும். அண்ணே, அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க அண்ணே, இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா